வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தாவேக தலைவர் விஜய் மற்றும் அவங்களுடைய மனைவியான சங்கீதா விஜய் செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் கொடுத்துருக்குற அந்த விவாகரத்து வழக்கு நாளுக்கு நாள் பல சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு வருது. இதில் அவங்க மென்ஷன் பண்ண அந்த திருமணத்தை மீறிய தகாத உறவில் ஒரு நடிகை கூட அவர் இருக்கார். அதனால் அவருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட 4 வருடங்களாக பேச்சுவார்த்தையே கிடையாது. இதனால் நான் ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளானேன். அதனால் இந்த உறவில் நான் முறிச்சிக்க விரும்புகிறேன். பரஸ்பர விவாகரத்தை நான் அவர்கிட்ட கிட்டத்தட்ட 2 வருடங்களாக கேட்டுட்டு இருக்கேன். அதுக்கு அவர் எந்த முடிவும் சொல்லாததை அடுத்து தான் நான் நீதிமன்றத்தை நாடியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை அவங்களுடைய மனுவில் மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நடிகை த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ரொம்ப வேகமாக பரவியதை அடுத்து இப்போது ஏஜிஎஸ் மகனோட திருமணத்துக்கு வந்த விஜய் ஒரே ட்ரெஸ் கோடில் ஒரே காரில் த்ரிஷாவை அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. இது பல்வேறு ரீதியாக சர்ச்சையை கிளப்பினது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் மத்தியில் பெரிய குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த வகையில் தான் ஒரு கலாட்டா அவார்ட்ஸுக்கு பார்த்திபனை அழைச்சிருந்த போது அவர்கிட்ட எப்போவுமே ஒரு நடிகையோட ஃபோட்டோவை காட்டி அதுக்கு ஹைக்கூ கவிதை கேட்குறது ரொம்ப வாடிக்கையான ஒரு விஷயம். அந்த 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 இடத்துல அவங்க மார்ச் 8 நடந்த அந்த மகளிர் தின விழாவில் இந்த விழாவை ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. அந்த வகையில் அவர்கிட்ட த்ரிஷாவோட ஃபோட்டோவை காட்டி ஒரு ஹைக்கூ கவிதை கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் யதார்த்தமாக இந்த குந்தவையை வீட்டிலையே குந்த வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், இப்போதைக்கு இந்த குந்தவையை வீட்டில் குந்த வைக்கிறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தியிருக்காரு. அதுக்கப்புறமேல இது பெரிய சர்ச்சையை கிளப்பியதை அடுத்து அவருக்கு இதுக்காக த்ரிஷா கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரி ஒரு வீடியோவும் போட்டிருந்தாரு. அதுக்கு அவங்க கண்டனம் தெரிவித்ததை அடுத்து ரொம்ப கோபமாக, நீ எல்லாம் ஒரு 3வது மனுஷி, உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டதையே அவமானமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக இப்போ ஒரு பதிவை கொடுத்துருக்குறாரு. அதில் அவர் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த விஷயத்தை நான் ஏன் அப்படி சடனாக சொன்னேன் அப்படிங்கிறத பற்றியும் அவர் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்காரு. விஜயோட இந்த வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுற சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்தா கூட நான் ஒரு அரசியல் கட்சியில் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் நான் போய் சேர மாட்டேன். நான் இந்த விஷயத்துக்காக மன்னிப்பு கேட்டதே தப்பு. ஏன்னா நான் எந்த விஷயங்களையும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. அதுக்காக நாம் இறங்கி மன்னிப்பு கேட்டது தான் நான் செஞ்ச பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் வருத்தப்பட்டு ஒரு பதிவை போட்டிருக்காரு. அதை பற்றி தான் நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் பார்த்திபன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தவறுக்கும் தப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. அது பல பேருக்கு புரியறதில்ல. தவறு அப்படிங்கிறது தெரியாமல் செய்கிறது, தப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சு செய்கிறது. நான் தவறு தான் செஞ்சேன், தப்பு செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, நான் நடிகர் விஜயோட இவ்வளோ பெரிய மாபெரும் வளர்ச்சியை பார்த்து ரொம்பவும் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் கூட எனக்கு அதில் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அவருடைய இந்த வளர்ச்சி நாளுக்கு நாள் அவருடைய வளர்ச்சியை பார்த்து பெருமைப்படுற முதல் ஆள் நானா இருப்பேன் அப்படின்னு நான் சொல்றதுலயே நான் ரொம்பவும் சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் கலாட்டா அவார்ட்ஸுக்கு போகும்போது என்னை கலைவாணர் அரங்கத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நான் நிறைய ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கப்போ வலைபேச்சில் பேசின ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப வேதனையை ஏற்படுத்துச்சு. விஜய் இதுக்கு மேலே ஒரு புதிய உச்சத்தை தொட போறாரு. அதாவது தமிழ்நாட்டோட உச்சபட்ச இடத்துக்கே அவர் வரத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் பொருந்திருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் இவர் இந்த மாதிரி ஏஜிஎஸ் திருமணத்துக்கு த்ரிஷாவை அழைச்சிட்டு வந்தது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியிருக்குது. கண்டிப்பாக அவர் அந்த தப்பை செஞ்சிருக்க கூடாது. அட்லீஸ்ட் த்ரிஷாவாது இல்லை நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இப்போ அவர் உச்சபட்ச நிலையில இருக்காரு. அதாவது நிறைய பேரோட வழிகாட்டுதலா இருக்கிற அவருக்கு இவங்க செய்யற மரியாதை, நீ போப்பா, இதுக்கு மேல நீ தனியா போ, நான் கூட வரல. அவங்க என்னதான் தோழியா இருந்தாலும் சில நாகரிகம் கருந்தி அவங்க கொஞ்சம் இடைவெளியை மெயின்டைன் பண்ணியிருந்திருக்கலாம். அப்படி ஒரே மாதிரி ட்ரெஸ் கோட் வாங்கி கொடுத்தா கூட அதை கட்டிட்டு அவங்க வீட்டிலேயே சந்தோஷப்பட்டிருக்கலாமே தவிர இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய நிலைமை நிலவிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் கூட கை கோர்த்துட்டு வர்றது ரொம்பவும் பார்க்க அநாகரிகமாக இருக்குது. அப்படிங்கிறத நான் கேட்டுட்டு தான் உள்ளே வந்தேன். அப்படி வரும்போது தான் என்கிட்ட த்ரிஷா ஃபோட்டோவை காட்டினாங்க. அப்படி நான் மகளிர் தினத்தில் ஒரு பெண்ணை பற்றி நான் பேசணும்னா நான் யாரை பற்றி பேசியிருப்பேன்னா வேலுநாச்சியாரை பற்றி பேசியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் மதர் தெரசாவை பற்றி பேசியிருப்பேன். இப்படி ஒரு நடிகை பற்றி பேசணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. த்ரிஷா ஒரு நல்ல நடிகை, திறமையான நடிகை.
நடிகை அப்படிங்கிறது எனக்கு எப்போவுமே தெரியும். ஆனால் இன்னைக்கு அவங்க நடந்துக்கிட்டது கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்லாத விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். விஜய் என்னதான் அவங்களுடைய நண்பராக இருந்தாலும் இன்னைக்கு விஜய் பயணிக்கிற பாதையில் அவங்களுடைய மனைவி மற்றும் குடும்பத்தை தவிர வேறு எந்த பெண்ணும் அவர் கூட பயணிக்க முடியாது. அப்படி ஒரு பெண் பயணிச்சா அது தவறாக தான் இந்த இதுக்கு மேலே பார்க்கப்படும். ஏன்னா அவர் நடிகர் அப்படிங்கிற அந்தஸ்தை மீறி இன்னைக்கு பொதுவெளியில் ஒரு முக்கியமான நபராக பயணிச்சுட்டு வராரு. இந்த நிலைமையில அவர் கூட தோழியா போற அளவுக்கு இப்போ வந்து அவர் வந்து ஒரு சக நடிகர் கிடையாது. அப்படிங்கிறது த்ரிஷாவுக்கு ஏன் புரியாம போச்சு? 40 வயதை கடந்த த்ரிஷாவுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் புரியாத போனதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருந்தது. நான் மன்னிப்பு கேட்ட வீடியோவுக்கு அவங்க கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. நான் முதல்ல மன்னிப்பு கேட்டதே தப்பு. நான் தவறு தான் செஞ்சேனே தவிர தப்பு செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு 3வது மனுஷி தான். அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து அதை ஹைக்கூ கவிதை அப்படிங்கிற விளையாட்டில் தான் சொன்னனே தவிர அவங்கள காயப்படுத்தணும் நோகடிக்கணும் அப்படின்னு சொல்லலை. பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் பெண்கள் அடுப்பங்கரையிலே இருக்கக்கூடாது, வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நானே அவங்கள பற்றி தப்பாக பேசுனது தப்பு அப்படிங்கிறத நினச்சி தான் அவங்கக்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டிருந்தேன். நான் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டேன். அப்புறமும் அதை அவங்க மதிக்காமல் எனக்கு கண்டனம் தெரிவித்தது வருத்தமாக இருந்தாலும் நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்னையே இப்போ யோசிக்க வச்சுது. என்னதான் இருந்தாலும் விஜயோட மனைவி இன்னும் சங்கீதா தான். அந்த இடத்துக்கு த்ரிஷா இன்னும் வரல. அப்படின்னா த்ரிஷா 3வது மனுஷி தானே. சங்கீதா விஜய் இருக்கிற வரைக்கும் விஜயோட மனைவி அப்படிங்கிற அந்தஸ்து சங்கீதா விஜய்க்கு மட்டும்தான் போய் சேரும். விஜயோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்னைக்கு அரசியல் பொதுவெளிக்கு வந்ததுக்கு அப்புறமேலு இனி அவர் மக்களுக்கு தான் முழுக்க முழுக்க சொந்தம். யாருமே அவரை உரிமை கொண்டாடுற தகுதியை இழந்துட்டாங்க. அவரை இதுக்கு மேலே ஒரு ரசிகராக பார்க்குற மட்டும்தான் மக்களுக்கு முடியுமே தவிர நண்பராகவோ இல்லை வேற ஏதாவோ பார்க்க முடியாது. முக்கியமாக இப்போ அவர் பயணிச்சிட்டு இருக்கிற அவருடைய பாதையில் அவருடைய குடும்பங்கள், அதாவது மனைவியும் குழந்தைங்களும் மட்டும்தான் பயணிக்க முடியுமே தவிர நண்பர்களுக்கோ இல்லை தோழிகளுக்கோ இடம் கிடையாது. அது முக்கியமாக பெண் தோழிகளுக்கு இடமே கிடையாது. இந்த விஷயத்துக்கு திருமணத்துக்கு விஜயே அவங்கள அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா கூட த்ரிஷா வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். இப்படி சர்ச்சைக்குரிய ஒரு விஷயம் நிலவிட்டு இருக்கும் போது நான் வர்றது சரியா இருக்காது அப்படின்னு கூட விஜய்க்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க மௌனமாக கூட வந்து நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தது மட்டும் கிடையாமல் ஒன்றா கை கோர்த்துட்டு மறுபடியும் திரும்பி ஒரே காரில் வந்திருக்கிறத பார்த்தா இந்த விஷயத்தில் மேபி த்ரிஷா தான் அழுத்தம் கொடுத்து விஜய் கூட வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டோட உச்சபட்ச இடத்துக்கு விஜய் வரத்துக்கான தகுதிகள் இன்னைக்கு அவர் நாளுக்கு நாள் வளர்த்துக்கிட்டே போறாரு. இந்த நிலைமையில இந்த மாதிரி செஞ்சது எந்த விதத்திலையும் நியாயப்படுத்த முடியாத ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவருக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் பிளாக் விழுந்திருக்குது அப்படின்னா இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க த்ரிஷா தான். மனைவியேங்கிற பட்சத்தில் அவங்க விவாகரத்து கேட்டது அவங்க தனிப்பட்ட விஷயம். அது கணவன் மனைவிக்கு இடையேயான ஒரு நாகரிகமான விஷயம். அதை வந்து தீர்த்துக்க வேண்டிய பிரச்சனை அது அவங்களுடையது. இதில் தேவையில்லாமல் ஒரு 3வது நபர் வந்து தலையிடுறது அப்படிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே அருவெருப்பாக அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திபன் தன்னுடைய பாணியில் த்ரிஷாவுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு.